தமிழ் மாதத்தில் 3ஆம் மாதம் ஆனி மாதம். நீண்ட பகல் பொழுது கொண்டது. இந்த மாதத்தில் 32 நாட்கள் உத்தராயணம் முடிந்து தட்சிணாயன காலம் தொடங்கும் காலம். சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழைந்து கடந்து செல்லும் காலம். இறைவனுக்கு திருவிழாக்கள் கொண்டாடும் மாதம் ஆனி மாதம். நடராஜருக்கு ஆணி திருமஞ்சனம் மிக சிறப்பாக நடைபெறும். இந்த ஆனி மாதம் இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம் என்றாலும் புதிய வீடு குடிபோகுதல், வீடு கட்ட ஆரம்பித்தல், பூஜை போடுதல் போன்றவை விலக்க வேண்டும். ஏனென்றால் ஆனி மாதத்தில் வீடு சுபீட்சம் செய்யும் வாஸ்து அதிபதி தூக்கத்தில் இருக்கும் பொழுது நமக்கு பரிபூரணமான ஆசீர்வாதம் கிடைக்காது. எனவே ஆணி குடி அடிகோலாதே, கூனி குடி போகாதே என்பதை முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். பால் காய்ச்சுதல், வாஸ்து பூஜை போன்ற நற்காரியங்களை தவிர்ப்பது நல்லது. ஆணி அடி எடுத்தால் கூனி குடி போக கூடாது என்பது பழமொழி. எனவே ஆனி மாதத்தில் இது போன்ற சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது என்பது ஐதீகம். இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.